வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்திருக்கிற இடம் வந்துட்டு சீதை அம்மன் கோவில். இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் நுவரேலியா டிஸ்ட்ரிக்டில், அதாவது நுவரேலியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 மைல் தூரத்தில் இந்த கோவில் இருக்கு. உலகத்திலேயே சீதை அம்மனுக்குள்ள ஒரு கோயில் எதுனா அது இந்த ஒரு கோயில் மட்டும்தான். இதை கட்டினது வந்துட்டு இந்தியன் தமிழ் வந்துட்டு அந்த மக்கள் வந்து அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில். இந்த கோயில் உள்ளே போயிட்டு இந்த அம்மனை சீதை அம்மனை தரிசிப்போம். அதே நேரம் அதோட ஃபுல் ஹிஸ்டரி நான் சொல்றேன், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம உள்ள வாங்க. இந்த கோயிலை வந்துட்டு சீதா எலியா சீதை அம்மன் திருக்கோவில்னு சொல்றாங்க, இல்லைன்னா அசோக வாடிக சீதா கோயில்னு சொல்றாங்க. இது வந்துட்டு மத்திய இலங்கையோட நுவரா எலியா மாவட்டத்துல உள்ள ஒரு பழங்கால வைணவ இந்து கோயில். இலங்கை மன்னன் ராவணன் வந்துட்டு தன்னோட தங்கை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அதை பழி வாங்குறதுக்காக சீதையை வந்துட்டு கடத்தி இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து வச்சிருந்துருக்கிறான். ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு வந்துட்டு தன்னோட அரண்மனையில தான் இருக்க வச்சிருக்காப்புல. அதை வந்துட்டு சீதாதேவி மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்கள இங்க 14 வருஷம் சிறை வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இங்க வந்துட்டு ராமர் வந்து தன்னை காப்பாத்துவார்னு சொல்லி அந்த சீதை வந்து தவம் இருந்தது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தாங்க ராமர் கொடுத்து விட்ட கல்யாண மோதிரத்தை அனுமன் வந்துட்டு சீதாதேவிக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த அனுமரோட காலடி தடமும் இந்த பக்கத்திலே தெரியுது. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ராவணன் வந்துட்டு ஒரு இயற்கையான தோட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காப்புல. அதாவது இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கக்கலா தோட்டம்னு சொல்றாங்க, கக்கலா பொட்டானிக்கல் கார்டன்னு இப்போ சொல்றாங்க. ஒரு அழகான ஒரு தோட்டம் பக்கத்திலே இருக்குது. இதுக்கு அருகில் உள்ள நதியில தான் அசூர பெண்கள் காவல் காக்கும் போது சீதை அம்மன் குளிச்சிருக்கிறாங்க. இந்த அருவியும் வந்துட்டு ரொம்ப ஒரு புனிதமான ஒரு அருவி தான் அது. இந்த அருவியில குளிச்சுட்டு தான் ராமர் வர்ற வரைக்கும் இந்த இடத்துல தவம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கோவில் வந்துட்டு இலங்கை தமிழர்களோட இந்திய தமிழர்களால தான் பராமரிக்கப்படுது. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம், ராமாயணத்துல ஒரு முக்கியமான ஒரு இடமும் இது. இந்த கோயிலுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா சுத்தி பாருங்க. இந்த இடத்துல குளிக்க அளவுடு இருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்திருக்கும் போது அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், யாருக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல, யாரும் குளிக்கவும் இல்லை அந்த அருவியில். இந்த பாருங்க, அந்த சீதை அம்மன் சிலையெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு நதி இது. இந்த பக்கத்தில் தெரியுது பாருங்க, இதான் வந்துட்டு அனுமர் கால் பதிச்ச இடம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ராம்போடா அனுமார் கோவில்னு சொல்லிட்டு. அதான் ராம்போடான்னா ராமர் படை திரட்டிய இடம் அது. இது வந்துட்டு சீதையை வந்துட்டு சிறை வைத்த இடம் இந்த இடம். இந்த இடம் பாருங்க, எவ்வளோ ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம், அவ்வளோ ஒரு அழகான ஒரு சூழ்நிலையும் இந்த ஏரியாவில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம். நான் இந்த வீடியோவில் இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு எதையும் மிகப்படுத்தி சொல்லலை. இந்த இடத்துல பாருங்கள், அந்த அனுமர் கால் வச்ச இடம் அங்கே இருக்குது. சீதாதேவி தவம் இருந்தது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு முன்னாடி அந்த கரைக்கு இந்த சைடு கோயில் கட்டி பக்தரை வழிபடுறதுக்கு வச்சுருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அது ஒரு சின்ன கோவிலாக தான் இருந்திருக்குது. தண்ணியும் ரொம்ப சுத்தமாக நல்ல ஒரு தண்ணி தான் போகுது இந்த அருவியில். நல்ல இயற்கையான காற்று, நல்ல ஒரு மூலிகை காற்றுலாம் அந்த இடத்துல இருக்குது. தண்ணி வந்து நான் குடிச்சு பார்த்தேங்க, சர்பத்து மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியா அது. நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க, வந்துட்டு இந்த அம்மனை தரிசிங்க. ஏன்னா உலகத்திலேயே ஒரே ஒரு அம்மன் கோவில் சீதாவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த சீதை அம்மன் கோவில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட்டும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம். அதே நேரம் இந்த ஏரியாவோட அவுட் சைடும் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த ரோடு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மலைகள், மலை சார்ந்த இடங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோவிலும் அழகாக இருக்குது. என்னோட வீடியோக்கெல்லாம் ஸ்ரீலங்கல் மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்வேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் ஸ்ரீலங்காவோட எல்லா வீடியோவும் ஃபுல் ஹிஸ்டரி சொல்கிறேன். எல்லா ஏரியாவும் நல்லபடியாக நான் சுற்றியும் காமிக்கிறேன். என்னோடய வியூவர்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். நம்ம வந்துட்டு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.